பீர்க்கங்காய் சட்னி. பீர்க்கங்காயின் தோல் பகுதியை மட்டும் சீவி எடுத்து நறுக்கி வைத்துக் கொள்ளவும். ஒரு வெங்காயத்தை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். பச்சை மிளகாய் 4 நறுக்கிக் கொள்ளவும். ஒரு கடாயில் 3 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி அரை தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு, 1 தேக்கரண்டி கடலை பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பீர்க்கங்காய் தோல், புளி, உப்பு, 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரை கப் துருகிய தேங்காய் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். கலவை ஆறிய பின் அதை மிக்சியில் அரைத்து எடுத்துக் கொள்ளவும். தாளிப்பதற்கு ஒரு கடாயில் 3 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி அரை தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு, 2 காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த தாளிப்பை சட்னியின் மேல் ஊற்றவும். சுவையான பீர்க்கங்காய் சட்னி தயார்.